அப்பா அரசமுத்தும் பையன் பச்சைமுத்தும் பக்கத்துல இருக்கிற பூங்காவனுக்கு விளையாட போறாங்க. அங்க விளையாட யாருமே இல்லாதனால இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து சின்னதா வீடு கட்டி விளையாடலாம்னு முடிவெடுத்தான் பையன் பச்சைமுத்து. அப்ப அங்க இருந்த ஒரு பெரிய கல்ல ஒன்ன உருட்டி பாக்குறான், உருட்ட முடியல. என்னமோ பண்ணி பாக்குறான், லாஸ்டா ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. பட் பக்கத்துல அவங்க அப்பா அரசமுத்து உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் பொறுமையா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா பக்கத்துல வராரு. வந்து நீ உன்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா, என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி லாஸ்டா முடியவே இல்ல அப்படின்ற நிலைமைக்கே வந்துட்டேன்னு சொல்ல, அப்ப அப்பா சொன்னாராமா, நீ உன்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணவே இல்ல, ஏன்னா நீ என்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்புமே கேட்கல, அதாவது நீ என்னைய யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு புரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறான். லாஸ்டா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கல்ல நகர்த்துறாங்க. சின்னோடு கான்செப்ட் தாங்க. என்னன்னா இன்னைக்கும் நம்மளும் நிறைய நேரத்துல நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய தடைகளை என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி பாக்குறோம், தாண்டியும் பாக்குறோம். முடியலன்னா உடனே நம்மளும் சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாதனாலதான். நம்மளோட பயங்கரமான ஸ்ட்ரென்த் நம்ம கூட இருக்கிற ஏசப்பா தாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவரை யூஸ் பண்ணுங்க. நிச்சயமா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம், தடையா இருந்தாலும் தாண்டிடலாம்.